இந்தியா பாகிஸ்தான் இடையே நாளுக்கு நாள் பதற்றம் என்பது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுடன் எந்த போரும் நடக்காது, ஆனால் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்று பாகிஸ்தானின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மொய்யத் யூசுப் பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். மேலும் இந்தியா தாக்கினால் பதிலடி கொடுக்கப்படும், அணு ஆயுதத்தை கையில் எடுப்போம். பஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்தியா தாக்கினால் பதிலடி கொடுக்கப்படும், அணு ஆயுதத்தை கையில் எடுப்போம். அணு ஆயுதத்தை நாங்கள் வெறும் காட்சி பொருளாக வைக்கவில்லை. இந்தியா தாக்கினால் பதிலுக்கு அணு ஆயுத தாக்குதலை நடத்துவோம் என்று தொடர்ந்து பாகிஸ்தான் அமைச்சர்கள் கூறி வருகிறார்கள். இதற்கிடையேதான் இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரிய போர் எதுவும் இருக்காது, ஆனால் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்று பாகிஸ்தானின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மொய்யத் யூசுப் பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இவர் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அரசில் 2021-2022 ஆண்டில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும், அதற்கு முன்பாக அவர் இம்ரான்கானின் தனிப்பட்ட ஆலோசகராகவும் செயல்பட்டார். தற்போது லாகூரில் வசித்து வரும் மொய்யத் யூசுப் தனியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக செயல்பட்டு வருகிறார். இது தொடர்பாக மொய்யத் யூசுப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நீண்ட காலமாகவே பிரச்சனை உள்ளது. இந்த பிரச்சனையை தீர்க்க இன்னும் வழி பிறக்கவில்லை. இதுதான் முதன்மையான பிரச்சனையாக உள்ளது. நெருக்கடி காலகட்டத்தில் இரண்டு நாடுகளும் மூன்றாம் நபரை நம்பி வருகின்றனர். இரண்டு நாடுகளிடையேயான நெருக்கடியை கட்டுப்படுத்தவும் தணிக்கவும் மூன்றாவது நாடு உதவும் என்று இரு தரப்பும் நம்புகிறது. தற்போது இந்தியா பழைய யுக்தியை கையில் எடுத்துள்ளதாக நினைக்கிறேன். மேலும் வரலாற்று ரீதியாக பார்த்தால் பாகிஸ்தான், இந்தியா ஆகியவை ஒன்றை ஒன்று பழிவாங்கி வருகின்றனர். இந்த முறையும் அதுவே நடக்கிறது. இதில் பிரச்சனை உள்ளது. தற்போதைய சூழலில் ஐக்கிய நாடுகளின் தலைவர்கள் இந்தியாவை ஆதரிக்க முன்வரவில்லை. நடுநிலைத்தன்மை மற்றும் கருத்து தெரிவிக்காமல் அவர்கள் உள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட சில நாட்களுக்கு முன்பு அது இரண்டு நாடுகளுக்கிடையேயான பிரச்சனை, அதை அவர்களே பேசி தீர்த்து கொள்வார்கள் என கூறி ஒதுங்கிவிட்டார். அது மட்டுமின்றி இரண்டு நாடுகளிடையே போர் ஏற்படுமா என்பதை இப்போது என்னால் சொல்ல முடியாது. ஆனால் பெரிய போர் என்பது கண்டிப்பாக இருக்காது. ஆனால் இந்தியா பாகிஸ்தானை தாக்கலாம். உடனடி தாக்குதல் என்பது காலம் கடந்துவிட்டது. தற்போது இந்தியா பாகிஸ்தானின் இராணுவம் மற்றும் தளவாடங்கள் குறித்து உளவுத்துறை மூலம் தகவல்களை சேகரிக்கலாம். அதன் பிறகு இந்தியாவின் தாக்குதல் நடக்கலாம் என்றும் அதனை சமாளிக்க தயாராக வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார்.